நெக்ஸ்ட் ஒன் கெலடியோஸ்கோப். நம்ம இதெல்லாம் சின்ன வயசில் விளையாடுவோம்லடா கண்ணா. நம்ம இந்த வாங்கி அதுக்குள்ளே பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அங்கே இமேஜஸ்லாம் காட்டும். ஓகேங்களா? சரி, இட் இஸ் எ derived which functions on the principle of multiple reflection of light. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? இதுவும் ஒரு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் டு ப்ரொடியூஸ் numerous patterns of images. It has two or more mirrors inclined to each other. It can be designed from expansive material. The colorful images patterns formed by this will be placing to you. This instrument is used as a toy for your children. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? குட்டீஸ்க்கு வந்து டாய்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்குலாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு மல்டிபிள் இமேஜஸ் வந்து காட்டும். ஓகேங்களா? See activity 5. Take 3 equal size plain mirror strips and arrange them in such a way that they from equilateral triangles converted the sides of the mirrors with a chart paper. In the same manner, convert the bottom of the mirrors also. Put some colored things such as pipes of bangles and beads inside it. Now cover the top portion with the chart paper and make the hole in it to see. You can warp the entire pieces with the colored papers to make it attractive. Now rotate it and see through it opening. You can see the beautiful patterns. Be careful while handling the glass pieces. Do this under the supervision of your teachers. இப்போ நம்ம 3 ஈக்குவல் சைஸில் பிளைன் மிரர்ஸ் எடுத்துக்கிறோம் கண்ணா. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவலாக என்ன பண்ணுறோம்? ட்ரையாங்கிளில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த சைட்ஸ் மிரர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சார்ட் பேப்பர் வச்சுக்கிறோம். இன் தி சேம் மேனர் ஆஃப் த கன்வெர்டட் பாட்டம் அண்ட் தி மிரர்ஸ் ஆல்சோ. Put some colored things such as pieces of bangles and beads inside it. இப்போ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? நம்ம உடஞ்சி போன பேங்கிள்ஸ் இருக்குல்ல கண்ணா, அந்த பேங்கிள்ஸையும் நம்ம கொஞ்சம் ஷீட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே போடுறோம். ஓகேங்களா? அதில் போட்டுட்டு அந்த பேப்பர் போட்டு மேக் பண்ணுறோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கலர் பேப்பர் எல்லாமே போட்டுட்டு நல்லா பார்க்குறக்கு என்னவாக இருக்கும்? அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்குள்ளே. ஓகேங்களா? அந்த அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ அதை நம்ம திருப்பி பார்க்கும்போது அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன மல்டிபிள் கலரில் தெரியும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா கிளாஸ் வந்து அதில் யூஸ் பண்ணுறனால. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பெரிஸ்கோப். இட் இஸ் an instrument used for viewing bodies or ships which are over and ground another body or a submarine. It is based on the principle of the law of reflection of light. It consists of a long outer case, and inside this case mirrors or primes are kept at each end inclined at angle of 45 degree. Light coming from the distant body fall on the mirrors at the top end of the periscope and get reflected vertically downwards. This light is reflected again by the second mirror kept at the bottom, so as to travel horizontally and reach the eye of the observer. In some examples, periscope's optic fiber is used instead of mirror for obtaining a high resolution.
The distance between the mirror varies depending on the purpose. See this picture மா, இதுதான் ஸ்பெரிஸ்கோப். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப தூரமாக இருக்கிற பொருளையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும். இதனோட ஆங்கிள் என்னது 45 டிகிரி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் பார்க்குறாரு. இந்த பார்க்குறது எங்கே இருக்குமா 45 டிகிரி செல்சியஸில் பார்க்குறாரு. அதே மேலே போய் 45 டிகிரி செல்சியஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி தான் இந்த லைட் வேஸ் வச்சு நம்ம இந்த ட்ரீயை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி இருக்கும், இதுவும் ரிஃப்ளெக்டிங் லைட் தான். Uses of periscope. It is used warfare and negative of the submarines. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம போர் நடக்குதுல்ல கண்ணா, போர் வழியில் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இன் military it is used for pointing and firing guns from a bunker. மிலிட்ரியில் கன்னில் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். Photographs of important places can be taken through periscopes without trespassing restricted military regains. Fiber optic periscopes are used by doctors and endoscopes to view internal organs of the body. நம்ம இந்த பெரிஸ்கோப்ஸில் எங்கே யூஸ் பண்ணுறோம், நம்ம போர் நடக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபில் யூஸ் பண்ணுறோம், தென் டாக்டர்ஸ்க்கு நம்ம எண்டோஸ்கோப் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பெரிஸ்கோப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். We know that when a light rays fall on a published surface placed in air, it is reflected into the air itself. When it falling on a transparent material, it is not reflected completely, but a part of it is reflected, a part of it is observed, and most of the light passes through it. Throwing air, light travelled with a speed of 3 into 10 to the power 8 meters second power minus 1, but it cannot travelled with the same speed in water or glasses because optical denser medium such as water and glass after some resistant to the light waves. இப்போ இந்த refraction of light, இந்த refraction of light எப்படி இருக்குனாக்கன்னா, நம்ம ஏர் இப்போ ஒரு லைட்டை நம்ம பாஸ் பண்ணுறோன்னா அது எப்படிமா ஏர் மூலியமாகவும் பாஸ் ஆகுது. ஓகேங்களா, அதனோட ட்ராவல் ஆஃப் ஸ்பீடு எப்படி இருக்குது ஏர்லனா 3 into 10 to the power minus 8 meter செகண்டில் வருது. ஓகேங்களா, ஸோ லைட் ரேஸ் ட்ராவல்டு ஃப்ரம் எ rarer medium like air into a denser medium like glass or water are derived from either straight line path. This bending of light about the normal at the point of incidence as it passes from one transparent medium to another is called reflection of light. இது நம்ம என்ன சொல்லுவோம், refraction of light னு சொல்லுவோம். ஓகேங்களா, when a light rays traveled from the rare medium into the denser medium is bends towards the normal, and when it traveled from the denser medium into rarer medium it bends away from the normal. You can observe this phenomena with the help of activity given below. See the activity 6. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஒரு வாட்டர் எடுத்துக்கலாங்கன்னா அந்த வாட்டரில் நம்ம பென்சிலை டிப் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அந்த பென்சில் நம்ம வைக்கும்போது ரொம்ப நேராக செங்குத்தாக வைக்கலாம். ஓகேங்களா, வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்போது அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் எப்படி இருக்கும், சைடில் போயிருக்கும். ஓகேங்களா, take a glass beaker, fill it with water and place a pencil in it. Now look at the pencil through the beaker. Does it appear straight? No, it will appear to be bent at the surface of the water. எதனால் அது சர்ஃபேஸில் பெண்ட் ஆகிருக்குன்னா
In this activity, the light rays actually traveled from the water, a denser medium, into the air, a rarer medium, as you saw earlier when a light rays traveled from a denser medium to a rarer medium. It is derived from its straight line path. So the pencil appears to be bent when you see it through the glass of water. இங்கே வந்து லைட் ரேஸ் வந்து பாஸ் ஆகுது சரிங்களா கண்ணா. இந்த ரேஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த டென்சர் மீடியம் வந்து எப்படி இருக்குது, ஏர் வந்து இதுக்குள்ளே இதாகுது. ஸோ இந்த இது வந்து எப்படி ஆயிடுது, பெண்ட் ஆயிடுது. இந்த இடத்துல இருக்கிற அந்த பென்சில் வந்து பெண்டு ஓகேங்களா, பெண்ட் ஆகி கிளாஸ் வாட்டரில் காணப்படுது ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டுடே ஃபினிஷ்டு தி கிளாஸ். டுடே ஹோம்ஒர்க் என்னென்னா செகண்ட் யூனிட்டோட 1 மார்க் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம படித்து ஹோம்ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.